ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது டெஸ்டினி 2025 வேரியண்ட் நம்ம கையில் வந்து இருக்குது. இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டெஸ்டினிலேயே வந்து டாப் வேரியண்ட்டு இப்போ வந்திருக்க மாடலில் ZX ப்ளஸ் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் கலர் வித் அந்த ப்ரான்ஸில் இருக்கக்கூடிய டிசைனிங்க. ஸோ வண்டியோட லுக்ஸ்ன்னு பார்க்குறப்ப நிறையா விஷயங்கள் வந்து மாட்டியிருக்காங்க. அட் த சேம் டைம் பைக்கோட அந்த அவுட்லுக்கு அண்ட் டிசைனுமே நல்லா ஒல்லியாக ஸ்லீக்கான ஒரு பாடி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நிறையா ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு 10x10 நேவிகேஷன்ஸ் இருக்குது. வண்டியில் பொறுத்தவரை ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் அண்ட் ரேஞ்ச் வந்து காட்டுது. அட் த சேம் டைம் வண்டியோட ரியரோட டிசைன்ஸ் எல்லாமே எல்இடிஸ், முன்னாடி இருக்கிறத ப்ரொஜெக்டர் லேம்போட எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் சார்ஜிங் யூனிட் இருக்குது, மொபைல் ஹோல்டர் இருக்குது. அந்த சீட்டோட அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லென்த்தியரான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பேக்கேஜாக ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோடைய என்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 125cc என்ஜின், 9 bhp அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு பைக்னே சொல்லலாம். இந்த வேரியண்ட்டில் டிஸ்க் வரும். அட் த சேம் டைம் டயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரியரில் 100 செக்ஷன் டயர் வந்து வருது. ரெண்டுமே 12 inches வீல் சைஸுங்க. ஸோ கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பேஸ்ட் ஒரு கன்சோல் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. i3s சிஸ்டம் அண்ட் சுவிச்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் வந்து எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட் டைம் ஆக்சஸ் அப்போ இன்னுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே எடுத்து ஓட்டிடலாமா? டெஸ்ட் ரைட் போயிடுவோம். ஓகே நண்பா. ஸோ இப்போ i3sல இருக்குது. ஜஸ்ட் பிரேக் பிடிச்சா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ட் ஸ்டார்ட் ஆகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆஹா, இன்ஜின் வந்து உண்மையாலுமே இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினியை விட இந்த டெஸ்டினி எனக்கு நல்லா ஃபீல் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா என்ஜினோட அந்த ஸ்மூத்னஸ் அந்த ரிஃபைன்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, சூப்பருங்க. அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு செம்ம ரிஃபைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுக்குமே நல்ல ஃபீல் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஓட்டும் போதுமே நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். டேர்னிங் போட்டுருவோம். நல்ல டேர்ன் ரேடியஸ். வண்டி வந்து ரொம்ப வெயிட்டடாக ஃபீல் ஆகலை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டராக நல்லா எனக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குங்க. இது நல்லா இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ விங்கர் கட் ஆஃப் சிஸ்டம். அதாவது இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், ஒரு 15 seconds நான் எதுவுமே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். எரிஞ்சிட்ருக்கா? அதுவாக ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த ஆட்டோ விங்கர் சிஸ்டம் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நிறையா பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரை போட்டுவிட்டு மறந்துடுவாங்க. இண்டிகேட்டர் இருக்கிறது அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா தெரியும், சவுண்ட் இல்லைன்னா மறந்துடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் 125cc ஸ்கூட்டர்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பைக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஹீரோ. மற்ற பைக்கில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அதுதான் உண்மை. கார்லலாம் இருக்குது இந்த டெக்னாலஜி. நம்ம இண்டிகேட்டர் போட்டோம்னா ஆட்டோவாக அதுவே ஆஃப் ஆகிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான டெக்னாலஜி. பட் பைக்கில் மோஸ்ட்லி கிடையாது. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லா பைக்ஸ்லையுமே இந்த டெக்னாலஜி நீங்கள் வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஹீரோவோட அந்த டாப் வேரியன்ட் பைக்ஸான எக்ஸ்பல்ஸ், மேவரிக், ஸோ இந்த மாதிரியான பைக்கில் கூட இந்த ஃபியூச்சர்ஸுங்கிறத நீங்கள் இதுக்கு மேலே ஃபியூச்சர்ஸில் எதிர்பார்க்க முடியும். இன்னும் என்ன இருக்குது வண்டியில் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் அப்படின்னா இதோட அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. டே டைமில் கூட நெகட்டிவ் பெஸ்ட் ஒரு பிளாக் கலர் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் இல்லாமல் பிளாக் பேக்ரவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது வண்டியில். எஸ், அந்த கிலோமீட்டர்ஸ் அக்யூரசி சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த டிஜிட்டல் மீட்டர் ஒழுங்காக அவங்க டிசைன் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு. பட் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி கிடையாது, இது வந்து ரேஞ்ச். நம்ம வண்டி வந்து ரிசர்வ் வரைக்கும், அது வரைக்கும் நமக்கு எவ்வளோ தூரம் பெட்ரோலில் வந்து போகும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. பட் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த வண்டி வந்து ஈக்கோ செட் பண்ணியிருக்கிறது 65 கிலோமீட்டர். ஸோ 65 kilometers வரைக்கும் ஈக்கோ வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த இது வரைக்குமே நமக்கு பைக்கோட அந்த ரேஞ்ச் அக்யூரசிங்கிறது பக்காவாக இருக்குது. இப்போ நான் ஒரு 150ல் எடுத்தேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 50 kilometers ரைட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அந்த 50 kilometer நான் ஓட்டுறேங்கிறது என்னோடய மேப்புக்கும் அதே மாதிரி இங்கே இருக்க ரேஞ்சுக்குமே அது நல்லா சிங்க் ஆகுது. இந்த விஷயம் அப்படிங்கிறது நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ. இதில் சூப்பராக இருக்குது. அண்டு அக்யூரசி தான் மெயினாக நான் சொல்ல போனால் அக்யூரசி நல்லாயிருக்கு. ஆவரேஜ் அந்த கிலோமீட்டர் ரன்னிங் டைமில் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு எந்த இடத்துலையும் ஒரு பஸ் இல்லாமல் அண்ட் அந்த லேக் இல்லாமல்
நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. த்ராட்டிலோட கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக இருக்குது. சுவிச்சஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த வண்டியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூட்டர்ஸை காட்டிலும் இப்போ அவங்க இந்த ஜென்ரேஷன் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்கூட்டர்ஸோட அந்த ஒரு விஷயங்கள் அண்ட் நிறையா அந்த அவுட்டர் லுக்கில் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. அண்ட் லெக் ரூம் மெயினாக சொல்லணுங்க, நல்ல டாலாக இருக்க பீப்புள் கூட இதில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன குழந்தை இங்கே நின்றுச்சுன்னா அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க நிற்கிற அளவுக்கு ஓகே, அந்த ஸ்பேஸ் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி கேன் உங்களை ஏற்ற முடியும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக இது முன்னாடி டெக்னாலஜி வைஸ் ஃபியூச்சர்ஸ் வைஸ் ஓகே. வண்டியில் வேறு என்ன விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா, இதோடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு. அண்ட் முக்கியமாக இதில் லைட் ஆட் பண்ணியிருக்காங்க உள்ளார. முன்னாடி அது கிடையாது, இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்ஸோட விசிபிலிட்டி அப்படிங்கிறது பெட்டர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், சிங்கிள் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேஸ்ட்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, பட் இதில் வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் தான். பட் நல்லா கிளாரிட்டியாக ரோடோட விட்த் வந்து நல்லா இதாகிற மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். இதுவும் நல்லாயிருக்கு. ரியர் லைட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நான் பேசப்படுற ஒரு டெக்னாலஜினா ஆட்டோ வின்கர் சிஸ்டம் தான். இது வண்டிக்கு மோஸ்ட்லி தரமாட்டாங்க, பட் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது சூப்பர். ரைட்டு. மற்றபடி மொபைல் ஹோல்டர்ஸ், மொபைல் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. USB-B டைப்புக்கான சார்ஜிங் யூனிட் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறது 125cc ஸ்கூட்டர்லேயே இந்த ஸ்கூட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. அப்ராக்சிமேட்லி 60 கிலோமீட்டர்ஸுங்கிறத ஹீரோ சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 55க்கு மேலேங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வைப்ரேஷன் இல்லாத இன்ஜின் ப்ளஸ் அந்த i3s டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்க விதம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஒரு பெரிய ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் நான் நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு 3 பேர் இந்த வண்டியில் தாராளமாக உட்காந்துட்டு ஓட்டலாம். ஸோ அந்த விதத்தில் இது நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராகவும் இருக்குது ஓட்டுறதுக்கு. நல்ல கம்ஃபர்ட்டு. அந்த ஆக்டிவாலெலாம் நம்ம ஒரு கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எனக்கு இதில் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ஜினில் ரம்னஸ், இந்த ஸ்மூத்னஸ் இல்லை. முக்கியமாக இதில் 3 வேரியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து VX வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் ZX வேரியண்ட், ZX ப்ளஸ்ஸுங்க. இந்த VX வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேஸ் வேரியண்ட்டு, அதில் வந்து அலாய் வீல்ஸ் வரும், டிஸ்க் வராது. உங்களுக்கு நார்மல் கலர் ஆப்ஷன்ஸ் வரும், குரோம் ஆப்ஷன்ஸ் வராது. அதே நமக்கு வந்து ZX வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது மேட் கலரில் நல்லா ஃபினிஷிங் வரும், குரோம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜி வைஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூடூத் ஃபியூச்சர் இருக்கும், டிஜிட்டல் மீட்டர் கன்சோல் இருக்கும், எல்லாமே சேம் டு சேம். இந்த VX ப்ளஸில் தான் வந்து பார்த்தா ZX ப்ளஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கலர் தான். ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று பிளாக் கலர் வித் பிரான்ஸ் கலர். பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கிற விதம். இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கலர் வேரியண்ட் வந்து ZX ப்ளஸ்ஸு. ஸோ இது 3க்கும் என்னங்க வித்தியாசம்? என்ஜின் வைஸ் எந்த வித்தியாசங்களும் இல்லை, நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டு சேம் ஒரே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ மற்ற என்னென்ன விஷயங்கள் மேஜராக மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரி எல்லாமே சேம் தாங்க, இதில் வேறு எந்த வித்தியாசங்களும் இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அண்ட் பாடி நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கறனால இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக என்னால் ஓட்ட முடியுது. அட் த சேம் டைம் நான் ரொம்ப தான் ஹியூஜாக இருந்தாலும் வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்குமே இந்த வண்டி நல்லா செட் ஆகுதுன்னு. மெயினாக இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டனில் லைட்டு கொடுத்துருக்க அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக இவ்வளோ தான். அண்ட் ப்ரைஸை ஃபைனலாக சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வேரியண்ட்ஸில் பேஸ் வேரியண்ட், அதாவது இருக்கிறதுலே கம்மி வேரியண்ட் என்னென்னா 80,000 ரூபா எக்ஸ்ஷோரூம். ஹை வேரியண்ட்டுக்கு அவங்க வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90,000ங்க. இதே ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு பேஸ் வேரியண்ட் 1,07,000 8,000 அந்த ரேஞ்ச் வரும். டாப் வேரியண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,19,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட 125cc ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ரீசனபுளான டீசெண்டான ப்ரைஸாக தான் எனக்கு படுதுங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.